என்னுடைய மகளை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய 2 மகள்களுமே எந்த அளவுக்கு திறமைசாலிகள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கைண்டான அந்த மனசு. இதுதான் என்னுடைய மகள்கள். அவங்கள பற்றி பேசுகிறவங்க கண்டிப்பாக ஒழுக்கமில்லாதவங்கன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் இதோட விட போகிறது கிடையாது. டு த எக்ஸ்ட்ரீம் நான் இதை கொண்டு போகிறது ஷோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு உச்சபட்ச நடிகையோட கணவர். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பிரபல டைரக்டரும் கூட. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 2 மகள்களுக்கும் அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நான் நிரூபிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய மகள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தான் நான் இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ண போறேன். இந்த விஷயத்துல நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இந்த விஷயத்து மேல ஆக்ஷன் எடுக்கிறனோ அதை பொறுத்து தான் என்னுடைய பொண்ணுக்கு நான் உண்மையான ஒரு அப்பா அப்படிங்கிறத நாம் நிரூபிக்க போறேன். எத்தனை நாள் இந்த சோஷியல் மீடியால இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுக்க கூடாது, இதெல்லாம் தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய குழந்தைங்களோட மனசையே அது பாதிக்குது, உடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த விஷயத்த சும்மா விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சுந்தர் சி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு ஆதரவா நிறைய நடிகைகள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதை தான் நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போவுமே சரி, நானும் சரி, அவங்களுடைய அம்மாவும் சரி, என்னுடைய குழந்தைங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானதை மட்டும்தான் எப்போவுமே எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களை, விமர்சனங்களை உதாசீனப்படுத்திடணும் அப்படிங்கிற விஷயத்த நான் எப்போவுமே அவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே வருவேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய பொண்ணு மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இந்த அளவுக்கு பேசின நபர்களை நான் சும்மா விட போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஐடியா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் சைபர் கிரைம்ல இது பேர நான் கரெக்டான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப கோவமா பேசியிருக்காரு டைரக்டர் சுந்தர் சி. அது மட்டும் இல்லாம அதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடிகை குஷ்பு அவங்களுடைய 2வது மகள் அனந்திதா சுந்தரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல அவங்களுடைய அந்த போட்டோ பார்த்துட்டு திருநங்கை மாதிரி இருக்கிறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிளாக்கா இருந்து திடீர்னு எப்படி ஒயிட்டா எப்படி கலர் டோன் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகப்படியான ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் குளுட்டோதையான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏதோ டேன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காலர் போன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே ஏலியன் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அனந்திதா சுந்தர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஒபீஸ் பர்சனுக்கு நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் தேவையில்லாமல் எடுத்துக்காதீங்க. நேச்சுரலாக இயற்கையோட ஒன்றிணைஞ்சு உங்களுடைய வெயிட்டை குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நிலையானதாக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். அது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. யோகா அப்புறம் அது மாதிரி ரொம்ப வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனங்களையும் தாண்டி பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு பேசியிருந்த நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்காக நான் ரியாக்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னுடைய பொண்ணு என்ன இந்த விஷயத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்காம போயிட்டா நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவேன். என்னுடைய பொண்ணுக்கு நான் நிற்க வேண்டிய இடத்துல நான் கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களை நான் சும்மா விட போகிறதில்ல. என்னுடைய பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கால் தூசுக்கு கூட நீங்கள் சமமாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவருடைய கணவர் சுந்தர்ஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய குழந்தைகளை பற்றி ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் நெகட்டிவாக வந்திருக்கு. ஆனால் எதுக்குமே நான் செவி கொடுத்து நான் பேசினதில்லை. அந்த விமர்சனங்களுக்காக இல்லை, அவங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியத்துக்காக அவங்க அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணினாங்க. ஆனால் அப்பையும் அதையும் தாண்டி அவங்களுடைய மனசை உடைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை சும்மா விட போகிறது கிடையாது. அந்த பர்சனை அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த விஷயத்துக்காக நினச்சி அவங்க இதை நினச்சி இப்படி பேசுனது தப்புன்னு உணராமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவமாக பேசியிருக்காங்க. அவருடைய இந்த வார்த்தைகளை ஆதரித்து நிறைய நடிகைகள் இன்க்ளூடிங் சிவகுமார்லேருந்து ராதிகா சத்குமார்லேருந்து தமன்னா மேம், த்ரிஷா மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.